லச்சுராம் சாகூர். மனசுக்கும் மூளைக்கும் என்ன வித்தியாசம் தீபக் பாய்? மூளைன்னு சொல்றது நீங்க பிரெயினை தான் சொல்றீங்களா? ஆமா. பிரெயின் ஒரு பேனல் மாதிரி, ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் மாதிரி, மெஷினை இயக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இது. அதுல எல்லாமே வயரிங் கனெக்ஷன் எல்லாமே இருக்கும். இங்க சுவிட்சை போட்டோம்னா ஒயர் வழியா எல்லாம் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அந்த பேனல் மாதிரி அது. ஆனா மனசுல எண்ணங்கள் உதயமாகுது. அதுவும் மிஷினோட பார்ட் தான். ஆனா வேற மிஷினோட ஒரு பார்ட். இது பிசிக்கல் பார்ட், அதாவது பிரெயின். மனசுங்கிறது சூக்ஷ்ம பிசிக்கல். இது பெரிய பிசிக்கல், அது சின்ன பிசிக்கல். அதுவும் டிஸ்சார்ஜ் விளைவு தான். சயின்டிபிக் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கிறதுனால வேலைகள் ஆரம்பிச்சிடுது. ஆனா நீங்க தனிப்பட்ட ஒரு ஆத்மா. இங்க ஃபங்க்ஷன் என்னெல்லாம் நடக்குது அதை தெரிஞ்சு பார்க்கிறவர். என்ன புரியுதா உங்களுக்கு? இந்த ஆத்மா ஜோதி வடிவன்னு சொல்றாங்க. இத பார்க்க முடியுமா இல்ல அனுபவிக்க மட்டும்தான் முடியுமா? அது எப்படின்னு சொல்லுங்க. இல்ல, ஜோதினா முழு ஞானம் அனுபவத்தை ஜோதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஞான வடிவம். இந்த ஞான வடிவத்தை தான் ஜோதின்னு சொல்லுவாங்க. அதோட உருவத்துல விளக்குல எரியற ஜோதிய சொல்லுவாங்க. அதாவது விளக்கேற்றும் போதெல்லாம் உங்களுக்கு ஆத்ம ஜோதிய உணரணுங்கிறத உணர்த்துறதுக்கு. அது ஒரு சின்ன மாதிரி. ஆத்ம ஞானம் கிடைச்சிருச்சுன்னா, அதாவது எப்படி நம்மளை சுத்தி இருக்கிற இருட்டு ஜோதினால எப்படி மறையுதோ அது மாதிரி ஆத்ம ஜோதினால நாம செஞ்ச தவறுகள் தெரியுது. அதுலேருந்து நாம குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா ஆத்ம சுத்தமாகுது. புரியுதா இப்போ? தீபக் பாய், இன்னொரு விஷயம் இருக்கு. நான் டிவில இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பேன். உடல் ரீதியா வித்தியாசமா உணருவேன். அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி மாறுதுன்னு தெரியல. இல்ல, என்ன மாதிரி உணர்ந்தீங்க? உடல்ல இருந்து வித்தியாசமா அனுபவிச்சேன்னு சொல்றேன். அது கரெக்ட் தான். ஞானிகள் சொல்றதும் அதுதானே. தேகமும் ஆத்மாவும் வெவ்வேறு. நமக்கு ஏதாவது பழைய லிங்க் கிடைச்சதுன்னா அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஞான விதிக்கு அப்புறம் இந்த அனுபவம் சர்டிஃபை ஆயிடும். இந்த புத்தி இருக்குல்ல, அதுதான் நடுவுல குறுக்கிடும். முழு அனுபவத்தை அடைய விடாது. நாளைக்கு ஞானம் வாங்கிக்கோங்க. ஆயிஷா தாக்கூர், ராய்ப்பூர். இதுக்கு முன்னாடியே நான் ஞானம் வாங்கிட்டேன். அப்பவும் என் மனசுல ஒரு தேடல் இருந்தது. அந்த விதியை செய்யும் போது நேத்தி நடந்ததெல்லாம் எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சரி, அதை செய்யறதுக்கு முன்னாடி நடந்ததை ஞாபகப்படுத்திக்கிங்க. அப்புறம் ஆறுதல் சொல்லிக்கிங்க. இப்படி நடந்துருச்சு, இதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியும்? முடிஞ்சதா? சரி, ஓகேன்னு ஒதுக்கி வைங்க. நிம்மதி அடைஞ்சீங்களா? அப்புறம் மீதியை செய்யுங்க. 5 நிமிஷம் பழசையும் கடந்ததையும் எரேஸ் பண்றதுக்கு டைம் ஒதுக்குங்க. அதை அப்படியே தூர போட்டுருங்க. அப்புறம் தெளிவு கிடைச்சிரும். அப்புறமா விதிங்கிற செய்முறையை செய்யுங்க. ஏன்னா அது மனசுல இருக்கிற சஞ்சலம் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஆச்சே, அப்படி ஆச்சே, ஏதாவது ஆச்சேன்னு சமாதானப்படுத்திட்டீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கலாம். பிராக்டிஸ் பண்ணும்போது செய்யலாமா? பிராக்டிஸ் பண்ணும்போதும் செய்யலாம், இல்ல விதியை செய்யறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியும் செய்யலாம். என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜெய் ஜெய் சச்சிதானந்தா. சச்சிதானந்த். யூகி கொட்டாரி, ஜபல்பூர். ஜெய் சச்சிதானந்தா. தாதாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, திருஷ்டி ராகம் எல்லாத்த விடையும் பெரியது. அத வேரோட கிள்ளி எறியணும். ஆனா திருஷ்டி ராகங்கிறது எது? அத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? நீங்க ஞானம் வாங்கிட்டீங்களா? இல்ல. நாளைக்கு வாங்கிக்க போறீங்களா? ஆமா. அப்போ இந்த கேள்வியே வராது. இப்போ அஞ்ஞான நிலையில உலகத்துல இருக்கிறாங்களே, அவங்களோட வியூ பாயிண்ட்ல அதிலே ஸ்டக் ஆயிடுறாங்க. இதுதான் சரி, வேற எதுவும் கேட்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. எதையும் நுழையவும் விடுறதில்ல. ஒன்னே ஒண்ணு, நம்மள திருஷ்டி மட்டும் நம்மள இயக்குது. நம்ம குரு தான் உண்மையானவர், நம்ம வழி தான் சரியானது, மற்றவங்க சொல்றத கேட்க வேண்டியதே இல்லை. இதுதான் திருஷ்டி ராகுன்னு சொல்றது. வியூ பாயிண்ட்ல அப்படியே ஸ்டக் ஆயிடுறது. ஆனா நீங்க ஓப்பன் மைண்டட் இல்லையா? இவங்க சொல்றதையும் கேட்கிறேன், அவங்க சொல்றதையும் கேட்கிறேன், எது சரியோ அதை நான் ஃபாலோ பண்றேன். அதனால உங்களுக்கு அந்த திருஷ்டி ராகுங்கிற பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? பிரதீக், சஞ்சேட்டி, ஜபல்பூர். தீபக் பாய், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? தாதா பகவான் என்ன சொல்றாருன்னா, அது உலகத்துல யாராருக்கெல்லாம் துக்கம் இருக்கோ எல்லாத்தையும் நமக்குள்ளே வாங்கிக்கணும்னு. அப்போ அந்த துக்கத்தை நாம எப்படி உள்வாங்கிக்கிறோன்ட்டு உணர்றது, அதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல, நீங்க அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் தரணும். சரி. அப்போ துக்கத்தை வாங்கிக்கிறது என்னன்னா, தாதா பகவான் அந்த ஆள்கிட்ட சொல்றாரு, நீ உன்னுடைய துக்கத்தை எல்லாம் என்கிட்ட அனுப்பிடு, நீங்க சந்தோஷமா இருங்க.
ஏன்னா ஆத்மா சுயமாவே நிரந்தர சுகம் கொண்டது. அதனுடைய ராங் பிலீஃப்னால தான் துக்கமே உருவாகுது. எனக்கு இதாயிடுச்சு, அதாயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இன்னொருத்தர் கூட சொன்னாரே, எனக்கு படிக்கும்போது பயமா இருக்கு, எக்ஸாம் எப்படி எழுதுவேன், எவ்வளவு மார்க் வாங்குவேன், காம்படிஷன்ல இல்லைன்னா பேப்பர்ல மார்க் வரும்போது என் நிலைமை எப்படி இருக்கும். அகங்காரத்துக்கு பலவிதமான பயம் இருக்கு. ஆனா அதுவும் ஒரு விதமான அட்டாச்மெண்ட் தானே. அதை நாம எப்படி பார்க்கணும்னு ஒரு துக்கம் நமக்கு உருவாகுதுன்னா அது அட்டாச்மெண்டால் தானே. உண்மைதான். நீங்க துக்கப்பட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. உங்க கப்பல் மூழ்கும் போது நீங்க தத்தளிக்க வேண்டியதுதான். நீச்சல் அடிச்சுதான் வெளியில வரணும். முதல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும். அடுத்தவங்களோட துக்கத்துல நீங்க துக்கம் ஆகக்கூடாது. துக்கத்துல இருக்கவங்களோட துக்கத்துக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும். இந்த ஞானம், அதாவது எவ்வளவு கேள்விகள் வருதுன்னு பாருங்களேன். ஆனா நான் எப்படி பதில் சொல்றேன்னா, தாதாஜி சொல்லி கொடுத்தது அது உங்களோட துக்கத்தை போக்கிடுது. அதாவது தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால துக்கம் வருது, சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது மண்ணோட மண்ணாயிடுது. அதாவது இருட்டுல நாம எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பயமா இருக்கும், எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா வெளிச்சம் வந்துருச்சுன்னா கன்ஃபியூஷன் எல்லாமே முடிஞ்சு போயிடும். இந்த ஞானம்ங்கிறது ஒளி மாதிரி. ஒளி வந்துருச்சுனாலே கன்ஃபியூஷன் விலகிடும். முதல்ல நம்ம ஞானி ஆகணும், அப்புறம் எல்லாருக்கும் உண்மையான ஞானம் போய் அடையணும்னு நினைக்கணும். அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போயிடும். அப்ப அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அதாவது துக்கம் மற்றவங்க கிட்டேருந்து நாம வாங்கி துக்கம் அடையணும்னு தாதாஜி சொல்லல. நீங்க எங்க கிட்ட அனுப்பிடுங்க, அதுலேருந்து நீங்க முக்தி அடைஞ்சிருங்க. இதுதான் என்னுடைய ப்ராப்ளம். தாதா பகவான் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு சக்தி கொடுங்க, உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டா எனக்கு துக்கத்திலேருந்து முக்தி. அப்புறம் நானே நிம்மதியை அடைஞ்சிருவேன். ஏன்னா ராங் பிலீஃப்னால நான் துக்கமானேன். ராங் பிலீஃப் போயிடுச்சுன்னா துக்கமே கிடையாது. சுதான் சௌ சிங். தீபக் பாய்க்கு இந்த சாயந்தர வேளையில இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க தீபக் பாய், என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது மனுஷன் தான் மேல ஆத்ம நம்பிக்கைய எப்படி உருவாக்க வைக்கிறது? எதுக்காக இந்த ஆத்ம ஞானத்தை உதயமாக்குறோம்? அது எந்த ஒரு துறையா இருந்தாலும் ஒருவேளை அதுல வெற்றி அடையணும்னா அதை உருவாக்கணும் இல்லையா? அதனால தான் கேட்டேன். இந்த வெற்றியை பத்தி தான் 2 தடவை பேசிட்டோமே. விதவிதமா பேசக்கூடாது, நோ நெகட்டிவிட்டி. அப்போ உங்க ஆத்ம நம்பிக்கை சின்னதா இருந்தாலும் அதோட நெகட்டிவிட்டி போக போக உங்களோட நம்பிக்கை பெருசாகிக்கிட்டே போகும். நெகட்டிவிட்டி ஆத்ம நம்பிக்கையை ஒடிச்சு எரிஞ்சிரும். அதாவது ஓட்ட பெருசோ சின்னதோ ஒன்னு இருந்தா போதும், டேங்க்ல இருக்கிற மொத்த தண்ணியும் அது வழியா போயிடும். ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் அதை சீல் பண்ணிடணும். அது சின்ன டேங்கோ பெரிய டேங்கோ, ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் அதை வேலை செய்ய விடாது. நெகட்டிவிட்டியை வாழ்க்கையிலேருந்து விளக்கிடுங்க. தாதாஜி சொல்லுவாரு, வாழ்க்கையில எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவோட பக்கத்துல வரவே கூடாது. நெகட்டிவ் எதிரிலேருந்து வந்தாலும் நீங்க பாசிட்டிவா இருக்கணும். இல்லைன்னா மௌனமா கூட இருங்க, நீங்க நெகட்டிவ் பக்கம் போகாதீங்க. என்ன புரிஞ்சுதா? அது ஒரு சில நேரங்கள்ல நம்ம பாசிட்டிவா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல மனசு பாசிட்டிவா இருந்தாலும் இருக்க முடியறதில்ல. அப்ப என்ன செய்யறது? மனசு நான் தான் சொன்னேனே 2 விதமா சொல்லும். நடக்கலைன்னா என்ன ஆகும்? மூளையும் சொல்லும் இதெல்லாம் நெகட்டிவ்னு. சரி, ஒரு லிஸ்ட்டை போடு எதெல்லாம் நெகட்டிவ்னு, அப்புறம் பாசிட்டிவை போடு. நெகட்டிவ்க்கு சொல்யூஷன் தேடு. ஆனா நீங்க நெகட்டிவ் ஆகக்கூடாது. நெகட்டிவா ஆயிட்டீங்கன்னா அப்புறம் நம்பிக்கையெல்லாம் உடஞ்சிரும். புரியுதா? நெகட்டிவ் இருந்தா சொல்யூஷனை தேடுங்க. நம்மளோட புத்தி நெகட்டிவ்னு சொல்லுதுன்னா அதுக்கிட்ட நாம சொல்லணும், சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சொல்லு, ஆனா நெகட்டிவ் பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நாம போவோம், போய்கிட்டே இருப்போம், நடக்கிறது நடக்கட்டும், எடுத்ததை முடிக்கணும். ஸோ நியமம் என்ன? பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் எவிடன்ஸ் கிடைக்கும், ரிசல்ட்டும் பாசிட்டிவா வரும். நெகட்டிவ் எண்ணத்தால நெகட்டிவ் எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும். இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. நீங்க பாசிட்டிவா இருக்கணும். இன்னொன்னு, தாதா பகவானோட அசம் ஜெய்ஜெய்கார 15 நிமிஷம் சொல்லுங்க. தாதா பகவானே, நான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன், பாசிட்டிவா இருக்க சக்தி கொடுங்க. இது மூலியமா இந்த பாசிட்டிவிட்டியோட நான் இந்த வேலையை கன்ஃபார்ம்டா முடிக்கணும்னு அப்படின்னு சக்தி கேளுங்க. எப்படி நம்ம ஒரு ஆதாரத்தை பிடிச்சிட்டோம்னா அது மூலமா நம்ம ஸ்திரமா நிக்கலாம், அப்படியே நாம முன்னேறி போகவும் செய்யலாம். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஜெய் சச்சிதானந்த். குலேஸ்வரி, ராய்ப்பூர்.
என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஞான விதியை பத்தி நீங்க புத்தகம்லாம் கொடுக்குறீங்க, ஆனா படிக்க தெரியாதவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? பரவாயில்ல விடுங்க, அவங்களுக்கு நீங்க படிச்சு காட்டுங்க. இல்ல, எங்க நீங்க- பக்கத்துல யாரும் அப்படி இல்ல. இல்ல, வீட்ல யாராவது குழந்தைங்களாவது இருப்பாங்கல்ல படிக்க தெரிஞ்சவங்க. அது நீரம்மாவோட கேசட் குஜராத்தில இருக்குது, அதை போடுங்க. இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அதனால ஞானம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை, வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் படிப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு படிக்க சொல்லுங்க. அப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சுக்கிட்டா ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் ஞாபகம் இருந்தாலும் 5 பேஜுக்கு 5 வார்த்தைகள் வச்சுக்கலாமே. பிரதிக்கிரமணம்னு ஒரு வார்த்தை, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு முன்னேற்றத்தை அடையலாமே. சிமந்தர் சுவாமிக்கு வேண்டிக்கணும், நமஸ்காரம் பண்ணணுங்கிறத ஒரு பழக்கமா கொண்டு வந்துடலாமே ஷார்ட்ல. நடந்துரும். இது கருணையோட மார்க்கம். இது படிக்கிறதுனால வளர்ச்சி கிடைக்காது, கருணை இருக்கணும். மனசுல என்ன இருந்தா தாதாஜியோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், மோட்சத்தை நோக்கி பயணிக்கவும் செய்வோம். புரிஞ்சுதா இப்ப? ம். சசிகாந்த், ஜார்க்கண்ட். கோடி கோடி நமஸ்காரம் தீபக் பாய். ஜெய் சச்சிதானந்தா. ஜெய் சச்சிதானந்த். நான் லாஸ்ட் இயர் கொல்கத்தாவில் உங்ககிட்ட ஞானம் வாங்கிக்கிட்டேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, வருஷத்தில் ஒரு 7 நாளாவது ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னீங்க. ஓ சாரி, 13 தான். இன்னைக்கு முழுசா 1 வருஷம், அதுக்கு மேலே 17 நாள் ஆகுது. அப்புறமா தான் உங்களை தரிசனம் பண்ணுறேன். இதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான். பரவாயில்லைங்க, தினமும் மனசுல நினைச்சுக்கிட்டீங்கல்ல, இருந்தது. பார்த்ததுக்கே சமானம் தான். உங்க மூலமா நான் ஒரு மறுபிறவியே எடுத்திருக்கேன். அதை விட வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த உண்மையை நான் சொல்லி ஆகணும் தீபக் பாய். சரி, நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து தான் உங்ககிட்ட ஞானம் வாங்கிட்டோம். ஆனா எங்க அம்மாவால இங்க வர முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுதர்ஷன் இங்க ஒருத்தர் கேள்வி கேட்டார்ல, அவரும் நானும் ஒரே ஊர் தான், ஒன்னா தான் இங்க வந்திருக்கோம். இங்க அக்கம் பக்கத்துல எங்க சொற்பொழிவு நடந்தாலும் நாங்க 2 பேரும் வந்து கலந்துக்குவோம். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த விஷயம் அப்புறம் கோவம், இதுல விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாயிடுது. கோவத்துல பாத்தீங்கன்னா தப்பு எங்கன்றது தெரியுது, ஆனா விஷயத்த பாத்தீங்கன்னா கடைசி நிமிட்ல தான் தப்பு எங்கன்றது தெரியுது. இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது, எப்படி ஞானத்தோட இருக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிய வந்துரும். ஏன்னா தப்பான பாதையில போகக்கூடாது. அந்த உறுதி தான் உங்களை சரியான பாதையில கொண்டு செல்லும். முக்கியமான வேலைகள்ல அது வந்துடணும். ஆனா கோபம் இருக்கே, கோபத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னைக்குமே தெரியாது. ஆனா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அந்த எதிர்பார்ப்பு முடிகிற வரைக்கும் அட்டாச்மெண்ட்டும் ஏற்படுத்தும், கோபமும் அதிகரிக்கும். அந்த எதிர்பார்ப்பு நடக்காம போச்சுன்னா அப்பதான் கோபம் அதிகரிக்கும், அப்பதான் ரியலைசேஷன் நடக்கும். அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ டர்ன் போடுறோம். ஆனா எதிர்பார்ப்பு ஏன் இருக்கு? ஏன்னா கோபம் இருக்கு. கோபம் அத சுத்த ஆத்மாவோட ஃபைல்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உடஞ்சுக்கிட்டே வரும், கரைஞ்சுக்கிட்டே வரும். புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற வரைக்கும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்ச உடனே இது சரியில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருது. இது நம்மளோட தப்பு தான், நாம இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிருக்கோம்னு உணர ஆரம்பிச்சிடுறோம். ஆனா இத நிரந்தரமா தக்க வச்சுக்கிறதுனா எப்படி? அத சொல்லுங்க. கோபங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் டிசால்வ் ஆகும். ஃபைல் இருக்கு, அதை தனியா தான் ஒதுக்கி வைக்கணும். மனசுல இது என்னோடது என்னதுன்னு அப்படி ஒதுக்கி வைக்கும்போது அது எப்படி போகும்? ஃபைல் தானே. ஒரு உறுதியோட முடிவு எடுக்கணும், அப்பதான் இது சுயநினைவுல இருக்கும். புரிஞ்சுதா இப்ப? புரிஞ்சுது. ஜெய் சச்சிதானந்தா. ஜெய் சச்சிதானந்த். அதோட நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அது சுத்தாத்மா, இது ஃபைலு, நான் சுத்தாத்மா. இந்த சசிகாந்த் தனிப்பட்டவர், அவங்களும் தனிநபரு சுத்தாத்மா. அந்த சுத்தாத்மாவுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வைக்கணும். கோபம் வெறுப்பெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு சக்தி கொடுன்னு கேட்கணும். இந்த தீர்மானம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நார்மாலிட்டிக்கு வரும். ஆனா தீபக் பாய், இறுதியில என்ன நடக்குதுன்னா, சரண விதியை யாரெல்லாம் படிக்க முடியலையோ, அதாவது 4-5 பேர் சேர்ந்து ஒரே ரூம்ல இருக்காங்க இல்லையா, அந்த சமயத்துல சரண விதியை படிக்க முடியல. ஆனா ஞாபகத்துல 24 ஹவர்ஸுமே சுத்த ஆத்மா ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் இந்த சரண விதியை படிக்க முடியல. அது ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. காலையில எழுந்தோன்ன படிங்க, தூங்க போறதுக்கு முன்னாடி படிங்க. அது மட்டும் இல்ல, நீங்க உங்க புக்குக்கு நடுவுல வச்சும் படிக்கலாம் இத. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு படிக்கலாமே. எப்ப வேணா படிக்கலாமா? எப்ப வேணாலும் படிக்கலாமே. நம்ம சித்தத்தோட முழு கவனம் அதுல இருக்கணும், மத்தத பத்தி கவலை இல்ல. முழு கவனத்துல அதுல செலுத்துனீங்கன்னா விழிப்புணர்வு அதிகரிக்கும். இந்த தன்மையை கர்மான்னு சொல்றாங்கல்ல, அது நடக்க ஆரம்பிச்சிரும். அதுல ஆத்மசக்தி அதிகரிச்சா தன்மயமாகிறது குறைஞ்சுக்கிட்டே வந்துரும்.
தீபக் பாய், அப்புறம் இன்னொன்னு, நாம ஃப்ரீயா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நாம நடந்து போய்கிட்டு இருக்கோம் ரோட்லன்னு கூட வைங்களேன். செய்யலாம். அதுல ஒரு சில விஷயங்கள் நான் மனசுல கிரகிச்சு கூட வச்சிருக்கேன். அத செய்யலாமா நாம? வார்த்தைகளோட உச்சரிப்புகளோட சேர்த்து கூட நம்ம பண்ணலாம் இல்லையா அத? செய்யலாம். ஜெய் சச்சிதானந்தா. அதாவது உட்கார்ந்து தான் சாப்பிடணும். ஆனா டைம் கிடைக்கலங்கிறதுனால வண்டியில போய்கிட்டே சாப்பிடுறது இல்லையா? அது அப்படிதான் ஆகுது. அது கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. தப்பு இல்ல. ஜெய் சச்சிதானந்தா. கிரண், கிராமம், தர்ஷி, தரி. என்ன கேட்கணும் உங்களுக்கு? தீபக் பாய், ஜெய் சச்சிதானந்த். உங்ககிட்ட ஆத்மாவோட ஞானம் வேணும், தருவீங்களா? தாராளமா. உங்களுக்கு வயசு என்னம்மா? 21 வயசாகுது. தாராளமா கொடுக்கலாமே. சரி, நாளைக்கு நீங்க ஞானம் கொடுப்பீங்களா? நாளைக்கே கொடுப்போம். ஆனா நீங்க நாளைக்கு இங்க வரணுமே. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்கணும். அது உங்ககிட்ட ஒருத்தவங்க ஞானமும் வாங்கிக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க யார்கிட்டயாவது இல்ல வலுக்கட்டாயமா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்போ அவங்க மோட்ச பாதையில போக முடியுமா? தாராளமா போகலாம். கல்யாணங்கிறது உடம்புக்கு தானே, ஆத்மாவுக்கு இல்லையே. ஆத்மா மோட்சத்தை நோக்கி போறதை எதனாலையும் தடுக்க முடியாது. நீங்க கடமையில இருக்கணும். எதையும் மனசார எடுத்துக்காம ஒதுக்கிடணும். எதையும் பர்சனலா பார்க்காம எல்லாரையும் சுத்தாத்மாவை பாருங்க. உங்களை எதாலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புருஷனுக்கும் ஞானத்தை வாங்கி கொடுக்கணும். சரி, அப்புறம் 2 பேரும் ஒன்னா சத்சங்கத்துக்கு வந்து மோட்சம் அடையறத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜெய் ஜெய் சச்சிதானந்தா. சச்சிதானந்த். கோபால் ஜி மெஹேர், ஒடிசா. ஜெய் சச்சிதானந்தா. சொல்லுங்க. ஆ, நான் 2009 நாணம் வாங்கிக்கிட்டேன். அந்த நாண விதியில் ஒன்று இருக்கு. அதாவது சூஷ்ம சஞ்சு, ஸ்தூல சஞ்சு. சஞ்சுன்னா தற்செயலில் நடக்கிறது. ஆனால் அதை பற்றி எனக்கு முழுசாக புரியலை. ஸ்தூல சஜ்ஜோகங்கிறது பஞ்சேந்திரியங்களை கொண்டு எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அதைத்தான் ஸ்தூலம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற தட்டு வந்துதான் அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா வியோகம்னு சொல்லுவாங்க. இதை சையோகம்னு சொல்லுவாங்க. ஸ்தூலம்னாக்கா 5 ஏந்திரியங்களை அனுபவிக்கிறது. சூக்ஷ்ம சையோகம்னா எண்ணங்கள் உதயமாகுது, கோபம் உண்டாகுது, மோகம் உண்டாகுது, கௌரவம் வருது, பேராசை வருது. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நமக்கு புரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம புத்தி மூலமா நம்ம மனசுல உருவாகிற எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது சூக்ஷ்மம்னு சொல்லுவாங்க. வாணின்னா நம்ம பேசுறது, அது வாணியோடைய சையோக். ஏன்னா அது ஆரம்பிச்சதுன்னா ஒரு முடிவுக்கு வரும். அது நிச்சயமா ஒரு பிரச்சனையை உருவாக்கும். என்ன புரியுதா? பர்ன்னு சொன்னா ஆத்மாவுடைய தனிப்பட்டது. பராதின்னு சொன்னா எல்லா சக்திகளையும் கலந்தது. அது ஆத்மாவுடைய கண்ட்ரோல்லே கிடையாது. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அந்த பிரார்த்தனையில் என்ன எழுதியிருக்கன்னா, அது சந்திராயண ஹெக்கத்யோஹோ எழுதியிருக்கு. பஞ்சாங்குலி யக்ஷினி தேவி, நிருத்த பத்மாவதி தேவி. இந்த சீமந்தசாமி பகவான் இருக்காரே, இந்த மகாவீர் பகவான், பாஷ்நாத் பகவான் இருக்காங்கல்ல, எந்த ஒரு மகாகுருவா இருந்தாலும் அவங்களுக்கு 2 தேவ தேவி இருப்பாங்க. ஒரு சாஷ்டாங்க தேவன், அப்புறம் தேவி. இந்த மகாவீர் பகவானுக்கும் பாஷ்நாத் பகவானுக்கும் பத்மாவதி தேவி இருந்தாங்க. பாஷ்நாத் பகவானோட தேவின்னு சொல்லலாம். அப்புறம் சந்திராயணி யக்ஷதேவ். யக்ஷுனா ரக்ஷகன், யக்ஷினினா ரக்ஷக தேவி. பஞ்சாங்குலி ரக்ஷக் தேவி, சந்திராயணி ரக்ஷக் தேவ். அவங்க சீமந்த சுவாமிகளோட ரக்ஷக தேவர்கள். நம்ம அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்யணும், சீமந்த சுவாமிகளை அடையிற பாதையில எந்த விக்னமும் வரக்கூடாதுன்னு. ஜெய் சச்சிதானந்தா. ஜெய் சச்சிதானந்த். யஷ்வத் குமார் ஷாகூர். தீபக் பாய், என்னோட கேள்வி என்னன்னா, நிகழ்காலத்துல நாட்டோட வளர்ச்சிக்கான திட்டம் முன்பை விட இப்ப அதிகமா நடக்குது. மக்களோட மாற்றத்துல பர்சன்டேஜ் கம்மி தான். அதோட இமேஜ்ல குற்றமானது, கோபம், வெறுப்பு எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது? இதை திருத்தணும்னு சொன்னா நாம தான் திருந்தணும். நீங்க திருந்துவீங்களா? உங்களை பார்த்து இன்னொருத்தர் திருந்துவாரு. அந்த 2 பேரை பார்த்து இன்னும் 4 பேர் திருந்துவாங்க. அந்த 4 பேர் திருந்தீங்கன்னா உங்களை பார்த்து 10 பேர் திருந்துவாங்க. முதல்ல நாம திருந்தணும். அதாவது தாதாஜி பகவான் மகாவீர் இதே தான் செஞ்சாரு. தன்னை திருத்திக்கிட்டே போனாரு. வேற யாரையும் அவர் திருத்தவே போகவே இல்லையே. உலக மக்களை திருத்துறேன்னு அவர் போகவே இல்லை. தனக்குள்ள ஒரு தூய்மையை கொண்டு வந்துட்டாரு. அவரை பார்த்து மத்தவங்க திருத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாதாஜியுமே அடாலஜ்ல ஒரு டயத்துல டவுன்ஃபால் வந்துருச்சு. ஆனா தாதாஜி ஆரம்பிச்சு வச்சாரு. அதாவது ஸ்ரீமத் ராமச்சந்திரஜி ஆரம்பிச்சு வச்சாரு. குன்குன் ஆச்சாரிய மாதிரி தன்னை திருத்திக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தாதாஜியை பார்த்து இன்னைக்கு எத்தனை பேர் திருந்திருக்காங்க. அவங்க கிட்ட கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கும் கத்துக் கொடுத்தாங்க.
அதே ஞானத்தோட மார்க்கம் தான் நமக்குமே. நம்ம திருந்திட்டு நம்மளை பார்த்து மத்தவங்க அவங்களா திருந்தணும். ஆமா, இதுக்கு அப்புறமாகவும் ஒரு பிரச்சனை இருக்கு. உலகம் வேற வழியில போகுது இல்ல. பெரிய பெரிய சித்தர்கள்லாம் வந்து அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் மக்கள் ஏன் திருந்தல? இங்க பாருங்க, இந்த பிலாயிலேயே 1500 பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க. இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா இல்லையா? அப்படின்னா திருந்துவாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, நமக்கு என்ன கிடைச்சதோ அதாவது வழி என்னது, இவன் கெட்டுட்டான், அவன் கெட்டவன், இவன் சரியில்லை, அடுத்தவங்கள சுத்தி காட்டும் போது 3 விரல் நம்மள சுத்தி காட்டுது தெரியுமில? அடுத்தவங்களோட தப்பை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? அதை திருத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கணும்ல. அப்போ அதை மற்றவங்களுக்கு நாம புரிய வைக்கணும். யார் மொத்தமா அந்த பக்கம் போயிட்டாங்களோ அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம திருந்திட்டோம்னா நமக்கு நெருக்கமா இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும். அது எப்படின்னா, விழிப்புணர்வு கொடுங்க. தப்பான பாதையில போகக்கூடாது, கொடுமை, அக்கிரமம், அநியாயம், கெட்டது, தீய செயல் இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க நியாயம், தர்மம் இது எல்லாத்தையும் பியூரிட்டிக்கு கொண்டு வரணும். அப்பதான் உங்க வாக்குக்கு மரியாதை இருக்கும். நான் ஒரு பக்கம் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிக்காதீங்கன்னு சொன்னா, அது உடம்புக்கு கெடுதல்னு சொன்னா, என்னை பார்த்து எவனாவது திருந்துவானா? ஆனா அந்த பழக்கத்தை நான் நிரந்தரமா நிறுத்திட்டேன்னா, நான் யாருக்கிட்டையாவது போய் தம்பி இது வேண்டாம் உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொன்னா உடனே விட்டுருவான். நம்ம வாக்குக்கு எப்ப பவர் வரும் அதை ஃபாலோ பண்ணாதான். நம்மளோட வரலாறுல இது எல்லாமே குறையணும். இந்த கோபம், கௌரவம், பேராசை, தப்பான எண்ணங்கள் இது எல்லாமே மறையணும். நாம சுத்தமா பியூர் ஆயிட்டோம்னு வைங்க, நம்மளுடைய 2 வார்த்தை யாருக்காவது உபயோகமா இருக்கும். அவங்களும் நல்ல வழியில வருவாங்க. இப்ப நாம வந்த பாதை இருக்கே, அதை சொன்னோம்னா அவங்களும் நல்ல வழியில வரலாம்ல, அவங்களும் பியூர் ஆவாங்க. தாதாஜி செஞ்ச வேலையும் அதுதான். தன்னை பியூர் ஆக்கிக்கிட்டாரு, மற்றவங்களுக்கும் பியூரிட்டிக்கான வழியை காட்டினார். இன்னைக்கு அவர் சொன்ன வழியில எத்தனையோ லட்சம் பேர் போய் பியூரிட்டியை அடைஞ்சிருக்காங்க. அண்ட் இதுதான் நம்ம பாரதத்துல தாதாஜியோட கற்பிக்கிற மொழி இருக்கே, அதனால உலகத்துக்கே நன்மை கிடைக்கும், முக்கியமா இந்தியாவுக்கு கிடைக்கும். நன்றி சார். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, சக்தி யுகத்துக்கான நேரம் இந்தியாவில் நீங்க பாப்பீங்க. ஜெய் சச்சிதானந்தா. ஜெய் சச்சிதானந்த்.